Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் நாங்கள் சேரலாமா வேணாமா சார்? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பசங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொல்லும் போது சில கவர்மெண்ட் காலேஜ் நேம் தான் நமக்கே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, அப்புறம் கோயம்புத்தூர் பக்கம் போனோம் அப்படின்னா ஜிசிடி, சிஐடி, இந்த மாதிரி சில கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது. அப்போ இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜும் நாங்கள் சேர்ந்து படிக்கலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க, அப்புறம் லோ ஃபீஸ் காலேஜ் எதிர்பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரியா? அப்போ நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த காலேஜஸை மட்டும் நீங்கள் நம்பி என்ன பண்ணலாம் சொல்லுன்னா சேரலாம். சரியா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்போது கவர்மெண்ட் காலேஜ், அது எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் அந்த நிர்வாகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சரியா? வாண்டடாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வாண்டடாக கம்பெனிஸ் வந்து வரனால என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்களே தவிர நிர்வாகத்தின் மூலயமா என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் என்ன சொல்வது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான். சரியா? இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம படிக்கலாம். இதில் ஒரே ஒரு காலேஜை மட்டும் நீங்கள் யோசித்து எடுக்கணும். என்னென்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பாருங்கள். அதாவது சிஇஜி கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு வந்து நம்பர் 1, ஏசிடியோட கவுன்சிலிங் கோடு நம்பர் 2. ஏசிடியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கோர்சஸ் இருக்கும். சரியா? கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நமக்கு ஃபெமிலியர் இல்லாத அது முக்கியமான கோர்சஸ் வந்து ஏசிடி கேம்பஸில் இருக்கும். அந்த மாதிரி கோர்சஸ் வந்து வேணும் அப்படின்னா ஏசிடி கேம்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மற்றபடி சிஇஜி கேம்பஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய அந்த கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு அதை விட்டுலாம். சரியா? எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோட் நம்பர் 4. அப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் நம்பர் 1, அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் நம்பர் 4. சரியா? கவுன்சிலிங் கோட் நம்பர் 4 இது ரெண்டையும் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து நமக்கு அதாவது பிளேஸ்மெண்ட் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதை கொஞ்சம் யோசனை பண்ணி எழுங்க. 15, 16. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடி நம்ம சொல்கிறோம்ல, அந்த காலேஜ் பிரச்சனைகளில் 2005 கவுன்சிலிங் கோடு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுவும் நல்ல காலேஜ் தான், நீங்கள் எடுக்கலாம். 23, 69. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2603. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கர்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ் 2615. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து டிரான்ஸ்போர்ட் காலேஜ்னு நம்ம சொல்லுவோம், ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ் 2709. சரியா? இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் திருநெல்வேலி காலேஜ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், 4974. சரியா? இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் போடி நாய்க்கனூர் தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ், இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுங்க. ஆனால் அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து பெஸ்ட்டு. சரியா? 5901. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பி எடுக்கலாம். சரியா? இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் வரக்கூடியது, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லன்னு சொல்லும் போது நமக்கு வந்து பெஸ்ட்டு தான். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பிரச்சனையே இல்லை. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 கவுன்சிலிங் கோடு, இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007, இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அட்டானமஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் சவுத் சைடு வந்துட்டோம்னா தியாகராஜ காலேஜ் 5008. சரியா? இதெல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பஸ், அதாவது சென்ட்ரல், அதாவது சிர்க் கேம்பஸ் சொல்லுவோம், சிப்டட் கேம்பஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி சில கோர்சஸ் வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் எடுங்க சரியா. அந்த கோர்சஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிங்கன்னா எடுக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வருது, இங்கே தான் போய் நம்ம ஆளுங்க எல்லா பேருமே, அதாவது முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் வர எல்லா பசங்களும் இங்கே தான் நம்ம போய் என்ன பண்ணிக்கிறோம்னா மாட்டிக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப யோசனை பண்ணி செலக்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் கேம்பஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பிட் கேம்பஸ் மட்டும் நல்லாயிருக்கும். அதாவது 3011 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 3011. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் சரியா, அதாவது 2025 கவுன்சிலிங் கோடு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் 2025. இது மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் சரியா. பிட் கேம்பஸ் நல்லாவே இருக்கும். மற்ற எந்த காலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கொள்கிற அளவுக்கு என்னாச்சு பார்த்தா இருக்காது. அதனால் கான்ஸ்டியூண்ட் காலேஜ் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க சரியா. இது எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் வந்து யோசித்து கொடுக்கணும் சரியா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்த வீடியோவில் லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். அதாவது கவுன்சிலிங் கோட் ப்ளஸ் வந்து பார்த்தா காலேஜ் நேம், இதே மாதிரி லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.